ஹலோ மக்களே, நான் ஜப்பானில் எபினால ஒரு பழைய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் வீட்டில் இருக்கிறேன். அந்த வீடு வந்து எப்படி இருக்குது அப்படின்றத கடைசியாக இந்த வீடை காலி பண்ணுறதுக்கு முன்னாடி வாங்க பார்க்கலாம். வந்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பெரிய, இது பேர் என்னன்னு தெரியல, இந்த இடம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பூத்து குலுங்கும். உங்களுக்கு அருமையாக இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கார்டன் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கார்டன் நம்மளுக்கு. ஸோ இது நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ். அப்படியே உள்ளே வந்தோம்னா ட்ரெஸ்ஸுங்க, இது ஷூ ரேக்லாம் வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? ஸோ பழைய இந்த அனிமேல பார்க்குற மாதிரி இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி வீடு தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா 6 ஜோ அப்படின்னு 6 தத்தாமி இருக்கு இல்லைங்களா, அது வந்து 6 ஜோ அப்படின்னு இந்த ரூமோட சைஸு. அப்படியே வாங்க அடுத்த ரூம் போலாம். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 8 ஜோ அப்படின்வாங்க. 8 தத்தாமி இருக்கும். இதுல நல்ல ஒரு பெரிய ரூம் தான் இதுவும். இதே மாதிரி பக்கத்துலயும் இன்னொரு ரூம் ஒன்று இருக்குது. நம்ம கார்டனை இங்க இருந்து அருமையா வந்து வியூ பண்ண முடியும். மவுண்ட் ஃபுஜி வந்து பாத்தீங்கன்னா அதோ தெரியுது பாருங்க. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, அந்த இடத்துல வந்து மவுண்ட் ஃபுஜி இருக்கு. வெல்கம். இந்த ஒரு ரூம் வந்து பாத்தீங்கன்னா இதில் தான் வந்து என்னோட யூடியூப் சேனல்லாம் வச்சு நடத்திட்டு இருந்தேன். இந்த ரூம்ல இந்த ஒரு ரூமோட சைஸும் 8 ஜோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே நல்ல ஒரு பெரிய ரூம் தான். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 8 ஜோவோட ரூம் 2 ரூம் இருக்கு. 6 ஜோ அப்படின்றது 6 தத்தாமி இருக்கிற ரூம் ஒரு ரூம். அதுக்கடுத்து வாங்க நம்ம லிவிங் இருக்கு. இந்த இடத்துல நம்மளுக்கு டைனிங் அண்ட் லிவிங் நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்காங்க. சாரி, டைனிங் இது, லிவிங் வந்து தனியா இருக்கு. இதுலயே வந்து எல்லாமே பழைய கிச்சன் தான் இதெல்லாம் வாங்குது. ஸோ நம்ம லிவிங் போகிறதுக்கு முன்னாடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு தனி ரூமு, அந்த ஒரு ரூம் தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ எல்லாத்தையும் ஃபுல்லாக நாங்கள் க்ளீன் பண்ணி பக்காவா வச்சிருக்கோம் ஹவுஸ் ஓனருக்கு ரிட்டர்ன் கொடுக்கறதுனால. அப்படியே உள்ள வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பெரிய ஒரு டாய்லெட் இருக்கு. ஜப்பான்ல இவ்வளவு பெரிய டாய்லெட் வந்து அவ்வளவு சீக்கிரத்தில் எல்லாரும் வீட்லயும் பார்த்துட முடியாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு பெரிய டாய்லெட் தான். வித் டப்போடு இருக்கு உள்ள வந்து. இந்த இடத்துல டப் இருக்கு. ஸோ நம்ம லிவிங் போகலாம். ஸோ இது வந்து நம்மளோட லிவிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 தத்தாமி நினைக்கிறேன். சின்ன லிவிங் தான். இங்கே டிவி வச்சுக்கிட்டு அப்படி இங்க இருந்து வியூ பாயிண்ட் நம்ம வெளியில வந்து அப்படியே பார்த்துக்கலாம், ரோட்ல யார் வராங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வீடை வந்து ஃபுல்லாக க்ளீனிங் பண்ணி ஹவுஸ் ஓனர் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கான க்ளீனிங் சார்ஜஸ் எவ்வளோ அப்படின்றத அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் வந்து தெரியும். இப்போ அவங்க வீடு கொடுக்கும்போது நம்மளுக்கு க்ளீனிங் எல்லாம் பண்ணி, அதாவது ப்ரொஃபஷனலான ஆட்களை வச்சு க்ளீனிங் பண்ணிலாம் கொடுக்கல. நாங்கள் அப்படியே அவங்க யூஸ் பண்ணிட்டு இந்த வீட்டில் அப்படியே உள்ள வந்து நாங்கள் தான் க்ளீன் பண்ணிக்கிட்டோம். ஆனால் இப்போ என்ன சொல்றாங்க, நாங்கள் இன்னொருத்தவங்களுக்கு வாடகை விடும்போது ப்ரொஃபஷனல் வச்சு தான் க்ளீன் பண்ணணும், அதுக்கான சார்ஜஸ் நீங்கள் தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் எனிவேஸ் நல்ல ஒரு மனுஷன் ஹவுஸ் ஓனர். ஸோ அதனால அதிகமாக காசு சார்ஜ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது. என்னதான் கிளீனிங் சார்ஜஸ் வருது அப்படின்றத ஃபைனலாக அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜப்பான் தமிழ் ப்ரோஸ்.